உங்க தலைவரோட அண்ணனோட கட்சியா சேர்ந்து அவங்க தலைவரோட தம்பி இந்த விஜய் பிரபாகரன் சொல்றேன், அதை நீங்க செய்யணும். இன்னைக்கு எப்படி இவங்களுக்கு ஒரு ஒரு லக்கு வந்ததோ அந்த லக்கு இன்னும் தேமுதிக வரல, அவ்வளவுதான். வைரத்தை இழந்தோம், தங்கத்தை இழக்க மாட்டோம். தேவலாம் உங்க மனசை குத்துரு. வைரத்தை இழந்தோம், வைரத்தின் மகனை இழக்க மாட்டோம்னு யாரும் இங்க பேசல. இந்த விஜய் பிரபாகர் ஒரு வாய்ப்பு யாரும் கொடுக்கல. மூன்றாவது இன்னைக்கு ஜெயிச்சு இருக்கு காரணம்னா இன்னைக்கு அவங்க இல்ல, அந்த தடத்தை உருவாக்குனது கேப்டன் விஜயகாந்த் தான். சொந்த காசுல அவங்க ஒரு கார் வாங்கணும், டிஃபெண்டர் இருந்து, அதில் தான் நான் வந்திருக்கேன். அந்த ஒரு கார் வாங்கினது எலெக்ஷன் முன்னாடி எனக்கு என்னென்னலாம் பேசினாங்க. எனக்கு டிவிக்கா இருக்கணும், யாரா இருக்கும், எப்படிலாம் நீங்க ஊடகத்துல பேசினாங்க. இன்னைக்கு கார் வச்சிருக்காரு, இன்னைக்கு எலெக்ஷன் அபிடேவிட்ல 30 லட்சம் ரூபாய் டியாகோ கார் ஒருத்தர் வச்சிருக்காரு. பிரஸ் கேக்குது, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு மட்டுமே சொல்லிட்டு போறாரு. கார் வச்சிருக்க அவர் கார் இல்லைன்னு சொல்லும் போது முதலமைச்சர் கார் தராரு. கார் இல்லாதவங்க மக்கள் பிரச்சனை இருக்காம அதுக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. இதுலனே உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, பொய் பித்தலாததுலாம் இங்க அங்கீகாரம் இருக்கே தவிர உண்மைக்கு இங்க அங்கீகாரமே கிடையாது. அவர் எம்எல்ஏ எல்லாரும் கார் வர ஒரு ஆசை இருக்கு. அப்ப நீங்க இது வரைக்கும் நினைச்சீங்களா, ஜனநாயக படம் எத்தனை படம் நினைச்சு அந்த சொந்த பணத்தானே என் எம்எல்ஏ 108 பேருக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அங்க நீங்க இருக்கீங்க தலைவர். இதே கேப்டன் இன்னைக்கு வந்து அருப்புக்கோட்டையில் 25 ஏக்கர் மக்களுக்கு கொடுத்தாருல, அது எந்த காசுல, ஆட்சி காசுல கொடுத்தாரா, சொந்த பணத்துல கொடுத்தார். நான் பேசுறதுக்கு வந்து டிவிக்கே தொண்டர்கள்லாம் வந்து ஆவேசப்பட்டான். நான் சொன்னது ஒண்ணு, அவங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. அதே சட்டமன்றத்தில் என்ன நடக்குதோ அதே தான் அவங்களோட ரீல்ஸ்லயும் நடக்குது. உங்க தாத்தா பாட்டி அவங்க திமுக அதிமுக உங்களுக்கு பிடிக்கலன்னு தான் நீங்க டிவிக்கே ஒன்று கொடுக்குறீங்க. இன்னைக்கு நம்ம விஜயனை தண்ணி கொடுக்க முடியல, நம்ம ஏதோ கேள்வி கேட்க கூடாது, நம்ம கேள்வி கேட்டா நம்மளுக்கே பதில் சொல்ல முடியாது, நீங்களும் கவர்மெண்ட் இருக்கப்போ யூர் ஆல் த சேம். இன்னைக்கு நம்ம தினந்தோறும் சட்டசபை பார்க்கிறோம். என்ன அங்க பேசிட்டு இருக்காங்க, நீங்களே சிந்திங்க. ஒண்ணு அவரைய புகழ்றாங்க, இன்னொன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் எதாவது வேணும்னு கேட்குறாங்க, இல்லைன்னா இரண்டு பேருமே கொஞ்சம் இதுவா சண்டை போடுறான். மக்கள் பிரச்சனை யார் பேசுறா? கரூர் கம்பெனின்னு ஆரம்பிக்கிறாரு, அதுக்கு உதயநிதி அவர் ஒன்று சொல்றாரு, அதுக்கு இவர் ஒரு பதில் சொல்றாரு. இது என்ன சட்டமன்றமா இல்லாட்டி ஒரு பட்டிமன்றமா? நான் பெருசா நீ பெருசான்னு பேசுறது இல்ல. கடைசியில நீங்க யாருமே பெருசு இல்ல, மக்கள் தான் பெருசுன்னு அந்த எலெக்ஷன் வரும் மக்கள் நீங்க புரிய வைக்கணும். அதைத்தான் சொல்றேன், மாற்றம் மாற்றம். நீங்க ஓட்டு போட்டீங்க, எந்த மாற்றமும் இல்ல, கடைசியில ஏமாற்றம் நீங்க தான். பேச வேண்டியவங்க பேச மாட்டேங்கிறாங்க, பேச வேண்டாதவங்க பேசுறாங்க. இப்படி இருந்தா எப்படி? 747 கடை மூடிடுச்சு, வைன் ஷாப் மூடி இருக்குன்னாங்க. இங்க கரியப்பா ஸ்கூல் 500 மீட்டர்ல இங்க இதே தசரா மெயின் ரோடு வைன் ஷாப் இருக்கு, இன்னமும் திறந்து இருக்கு. அது சாட்சியா இன்னைக்கு ஒரு 10 அண்ணனுங்க வந்து சைட்ல வந்து ஆக்ஷன் பண்றேன் அப்படின்றாங்க. அப்பயே தெரிஞ்சு வைன் ஷாப் ஓடிட்டு தான் இருக்குன்ட்டு. எங்களுக்கு அரசியல் தெரியாது, கேப்டன் எங்களுக்கு உணர்வால மக்களுக்கு உதவி செய்யணும், எந்த எதிர்பார்ப்பில மக்களுக்கு உதவி செய்யணும் எங்க கேப்டன் சொல்லி கொடுத்திருக்கார். இன்னைக்கு பெரம்பலூர் 300 பெட் போட்டு ஹாஸ்பிட்டல் கட்டுறோம் இன்னைக்கு சொல்றாங்க. ஆட்சிக்கு வந்து அன்னைக்கு ஆட்சியிலையும் இல்ல, கட்சி ஆரம்பிக்கல. 90ல நீங்க கேப்டன் இலவச மருத்துவமனை இன்னைக்கு யார் யாருக்கும் உங்க அங்கீகாரம் கொடுத்து நீங்க உட்கார வைக்கிறீங்க. ஆனா மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவருக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்கல. இன்னைக்கு சிறு துளி பெரு வெள்ளம் மாதிரி அன்னைக்கு கேப்டன் சிறுக 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 பண்ண உதவிகள், சிறுக சிறுக பண்ண பணிகள் தான் இன்னைக்கு மத்தவங்க அந்த ஆட்சியில வந்து சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு எதுக்கு இன்னைக்கு ஒரு மாற்றத்துக்கு ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கீங்க, ஏதாவது மாற்றம் இருக்கா? இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் கேப்டன் இருக்கும்போது கேப்டன் யாருமே புரிஞ்சுக்கல. இன்னைக்கு கேப்டன் இருந்திருந்தா நல்லா இருக்கும், இன்னைக்கு கேப்டன் இருந்தா அவர் தான் சிஎம் இருந்திருப்பார், கேப்டன் இருந்திருந்தா அவர் இந்த மாதிரி மக்களுக்கு பிரச்சனை இது பண்ணிருக்க மாட்டேன் எல்லாருமே பேசுறீங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு மூன்றாவது இன்னைக்கு ஜெயிச்சு இருக்கு காரணம்னா இன்னைக்கு அவங்க இல்ல, அந்த தடத்தை உருவாக்குனது கேப்டன் விஜயகாந்த் தான். இன்னைக்கு அப்பா எத்தனையோ படங்களை சொல்லியிருப்பார், யானை நடந்தா தடத்தை உருவாக்கும். அந்த மாதிரி கேப்டன் 3வது சக்தியா வந்து இன்னைக்கு என்ன தேமுதிக பண்ண முடிஞ்சவோ அன்னைக்கு மறைந்த மரியாதைக்குரிய கலைஞர் ஐயா இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு தனி மனிதன் சிங்கம் மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பிச்சார். அன்னைக்கு 2005ல இன்னைக்கு எத்தனையோ ஊடகங்களை முன்னாடி கேமரால இருக்கீங்க, அன்னைக்கு இத்தனை டிவி சேனல் அன்னைக்கு இல்ல. இன்னைக்கு எத்தனையோ இன்னைக்கு ரீல்ஸ் இருக்கு, இன்னைக்கு இன்ஃபுளுசர்ஸ் வராங்க, இன்னைக்கு சிங்க பெண்ணுன்றாங்க, அது இதுன்றாங்க. இன்னைக்கு நான் வந்தா தமிழ் பெண்ணுன்றாங்க, என்னென்னமோ இன்னைக்கு எத்தனையோ இன்ஸ்டாகிராம்ல வருது. இன்னைக்கு இவ்வளவு எக்ஸ்போஷர் அன்னைக்கு இல்ல. அன்னைக்கு இருந்த 2 நியூஸ் சேனல், ஜெயா டிவி, சன் டிவி மட்டும்தான். அன்னைக்கு 2 கட்சியை சார்ந்த சேனல்கள் மட்டும்தான். அன்னைக்கு எல்லாத்துக்குமே தூக்கி எறிஞ்சு இன்னைக்கு கேப்டன் ஒரு தனி ஆன்மாக அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு அன்னைக்கு எத்தனையோ எதிர்நீச்சல் போட்டு இன்னைக்கும் இந்த கட்சியை வளர்த்திருக்காருன்னா அது கேப்டன் உணர்வால தான் இன்னைக்கு எல்லாருமே நாங்க இருக்கோம்.
இன்னைக்கு எத்தனையோ பேர் சொன்னாங்க பதவிக்காக வந்தவங்க, காசுக்காக வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. உண்மை. ஏன்னா கூட இருந்த துரோகத்தை எல்லாருமே நீங்க பாத்துட்டீங்க. கூட இருந்த விசுவாசத்தை நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க கேப்டன் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எங்க அப்பாவோட கொள்கையை ஜெயிக்கணும், அதுக்காக தான் இங்க இருக்கோம். இன்னைக்கு அதே மாதிரி கேப்டன் இன்னைக்கு கூட, இன்னைக்கு நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போது கூட, இன்னைக்கு அம்மா வந்து நம்ம மாவட்ட செயலர் பழனி என்ன சொன்னாங்க 24ஆம் தேதி எல்லாருமே வந்துருங்க. எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு வந்து எப்பயுமே கேப்டன் கொடுக்குற மாதிரி இந்த வருஷமும் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு வந்து மலைத்திட்டு உதவி கொடுக்கணும். நம்ம அண்ணன் பார்ச்சாதி என்ன சொன்ன மாதிரி இன்னைக்கு அதிமுக காரங்க அவங்களே அந்த எம்ஜிஆர் ஸ்கூலை மறந்துட்டாங்க. இன்னைக்கு கேப்டனும் இல்லை. இருந்தாலும் இந்த கேப்டனோட கொள்கையில் இன்னைக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அந்நியர் எங்கள் அம்மாவா இருக்கட்டும், இன்னைக்கும் இது யதார்த்தமா இது வந்தது. இப்ப சொன்னாங்க அண்ணா, இப்ப சொல்லும் போதே ஞாபகம் வந்து இன்னைக்கு யதார்த்தமா நீ வழி அனுப்பி வந்தாங்க. பழனி கூப்பிட்டு 24ஆம் தேதி எம்ஜிஆர் ஸ்கூல்ல இருக்கவங்க, அந்த காது கண்ணு தெரியாதவங்க எல்லா பசங்களும் கூப்பிடுங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வருஷம் வருஷம் என்ன உதவி செய்யணுமோ, வீல் சேரா இருக்கட்டும், அந்த கண் மருத்துவம் எல்லாமே இன்னைக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஏதோ இது வந்து மீட்டிங்ல பேசல, ஏதோ பத்திரிக்கை முன்னாடி பேசல, யதார்த்தமா வீட்டுல என்னை வழி அனுப்பும் போது இன்னைக்கு பாக்குறாங்க இது செய்யணும் அப்படின்றாங்க. இது வந்து இதுதான் நான் சொல்றேன், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டனோட வளர்ப்பு. ஏன்னா எங்களுக்கு அரசியல் தெரியாது, கேப்டன் எங்களுக்கு உணர்வால மக்களுக்கு உதவி செய்யணும், எந்த எதிர்பார்ப்பில மக்களுக்கு உதவி செய்யணும் எங்க கேப்டன் சொல்லி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கேப்டன் இல்லாத தருணம் எதுக்கு அவர் செய்யறோம்னா, வானத்தில் இன்னும் எங்க கேப்டன் பார்த்துட்டு ஒரு ஆத்மா சாந்தி அடையணும், அடைஞ்சிட்டே இருக்கும் அவர். அதுதான் உண்மை. இன்னைக்கும் தினந்தோறும் நீங்க பாத்தீங்கன்னா தினந்தோறும் இன்னைக்கும் கேப்டன் ஆலயத்துல டெய்லி நீங்க குறைஞ்சது 2000 இருந்து 5000 பேருக்கு டெய்லி சாப்பாடு போயிட்டு இருக்கு. கேப்டன் சமாதி அந்த இடத்துல எதுக்கு? ஏன்னா அங்கதான் கேப்டன் சந்தோஷம் இருக்கு. இன்னைக்கு கேப்டன் சந்தோஷம் அவர் முகத்துல பசியார வந்து யார் கையெடுத்து சாப்பிடுறாங்களோ அந்த புன்னையை பார்த்துதான் கேப்டன் சந்தோஷப்படுவார். இன்னைக்கும் அந்த இடத்துல அதுதான் எங்க அம்மா இன்னைக்கும் அந்த இடத்த வந்து ஒரு கோயிலா மாத்தி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் கேப்டன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சொல்ற இன்னைக்கு புது அரசாங்கம் போது ஒவ்வொன்றும் சொல்ற சாப்பாடு கொடுக்கணும்ன்றாங்க, இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கட்டணும்ன்றாங்க, இன்னைக்கு படிக்க வைக்கணும்ன்றாங்க, இன்னைக்கு சொல்ற ஒவ்வொருத்திலுமே இன்னைக்கு கேப்டன் இருக்கிறார். இதே சாலிகிராம் இலவச மருத்துவமனை இன்னைக்கு வச்சிருந்தார் கேப்டன். இங்க இருக்கவங்க எத்தனையோ எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து இன்னைக்கு பெரம்பலூர் 300 பெட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் கட்டுறோம் இன்னைக்கு சொல்றாங்க. ஆட்சிக்கு வந்து அன்னைக்கு ஆட்சியிலையும் இல்லை, கட்சி ஆரம்பிக்கல. 90ல நீங்க கேப்டன் இலவச மருத்துவமனை இன்னைக்கு எத்தனையோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்க போங்க, தமிழ்நாடு முழுவதும் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இலவச பெட் அப்படின்னு இருக்கும். அது யார் இன்னைக்கு கொண்டு வந்த? கேப்டன் தான். இன்னைக்கு அதைத்தான் சொல்றேன், 3வது கட்சி இன்னைக்கு யார் ஆரம்பிச்சாலும் அது கேப்டனை பார்த்து தான். மக்கள் நீங்க அவளை அங்கீகாரம் கொடுக்கல, அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கு. இன்னைக்கு யார் யாருக்கும் உங்க அங்கீகாரம் கொடுத்து நீங்க உட்கார வைக்கிறீங்க, ஆனா மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவருக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்கல. இன்னைக்கு சிறு துள்ளி பெரு வெள்ளம் மாதிரி அன்னைக்கு கேப்டன் சிறுக 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 பண்ண உதவிகள், சிறுக சிறுக பண்ண பணிகள் தான் இன்னைக்கு மத்தவங்க அந்த ஆட்சியில வந்து சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு ஒண்ணு யாரும் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு ஆட்சிக்கு அமையல. ஏன்னா இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடியே எப்படி ஆரம்பிச்சாங்க? வைரத்தை இழந்தோம், தங்கத்தை இழக்க மாட்டோம். தேவலாம் உங்க மனசை குத்துரு. வைரத்தை இழந்தோம், வைரத்தின் மகனை இழக்க மாட்டோம்னு யாரும் இங்க பேசல. இந்த விஜய பிரபாகர் ஒரு வாய்ப்பு யாரும் கொடுக்கல. இன்னைக்கு வந்து கொடுப்பீங்க எனக்கு தெரியும், கேட்கறது என் கேள்வி, ஏன்னா கேட்கறது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமைன்னு அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு வந்து சட்டசபையில் இன்னைக்கு அவ்வளவு பெரும் சூப்பரா பேசுறாங்க. இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கு இவங்க தான் சூப்பரா பேசுறாங்க, எல்லாருமே பேசுறீங்க. இது அவங்க பெற்றதுக்கு 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் தள்ளிதான் மக்கள் இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க ஒரு அங்கீகாரம். இதே அங்கீகாரம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா தமிழ்நாடு 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கும். இன்னைக்கு 20 வருஷம் பின்னாடி தங்கி இருக்கு தமிழ்நாடு. அது மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு அண்ணன் பாடசாலை என்ன சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் பில் வந்து ஏறுது, இன்னைக்கு முன்னாடி விட ஜாஸ்தியா கட்டுறாங்க, உண்மையா இல்லையா? அதான் மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு எதுக்கு இன்னைக்கு ஒரு மாற்றத்துக்கு ஒரு ஆட்சியை கொடுத்துருக்கீங்க, ஏதாவது மாற்றம் இருக்கா? இன்னைக்கு தினந்தோறும் இன்னைக்கு டெய்லி நீங்க எல்லாருமே சட்டசபை பாக்குறோம். அன்னைக்கு கேப்டன் நாக்கு துருத்தி அன்னைக்கு சிங்கம் மாதிரி எதிர்ச்சனாலதான் அன்னைக்கு அவங்க கேள்வி எழும்புச்சு. அன்னைக்கு கேப்டன் மீடியால வந்து பேசுறாரு, ஒரு பக்கத்தை காமிச்சிங்களா, மறுபக்கத்தை காமிச்சாதானே தெரியும் கேப்டன் சொன்னார். அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நடக்குது. அதைத்தான் சொல்றேன், 3வது ஒரு சக்தியை நீ உருவாயிருக்குன்னா நீங்க கேப்டன் ஒருவர்னாலதான், அவர்னாலதான் நீங்க 3வது சக்தியை உருவாயிருக்கு. இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆளும் கட்சி வந்து இன்னைக்கு இருக்க கட்சி வந்து
நாங்க லைவ் பண்றோன்றாங்க. சந்தோஷம் பண்ணிருக்கீங்க. ஆனா அதுக்கு விதையை போட்டது கேப்டன் விஜயகாந்த். அது யாரும் மறந்துடாதீங்க. மக்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிடர்கள் தொண்டனா அதை எடுத்து சொல்ற கடமை எங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம தினந்தோறும் சட்டசபை பார்க்கிறோம். என்ன அங்க பேசிட்டு இருக்காங்க நீங்களே சிந்திங்க. ஒண்ணு அவரைய புகழ்றாங்க. இன்னொன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் எதாவது வேணும்னு கேட்குறாங்க. இல்லைன்னா 2 பேருமே கொஞ்சம் இதுவா சண்டை போடுறான். மக்கள் பிரச்சனை யார் பேசுறா? இன்னைக்கு வந்து கரண்ட் பில் பத்தி பேச வேண்டியது இருக்கு. இன்னைக்கு வந்து மத்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பேசப்பட்டது. ஆனா இன்னைக்கு நிர்மல் குமார் அவர்கள் எப்படி ஆரம்பிக்கிறார்? கரூர் கம்பெனின்னு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு உதயநிதி அவர் ஒண்ணு சொல்றாரு. அதுக்கு இவர் ஒரு பதில் சொல்றாரு. இது என்ன சட்டமன்றமா இல்லாட்டி ஒரு பட்டிமன்றமா? இது ஒரு சட்டமன்றமா ஒரு பட்டிமன்றமான்னு மக்கள் நீங்க தான் சிந்திக்கணும். இதுக்கு தான் கேப்டன் அன்னைக்கு லைவ்னு சொன்னார். இன்னைக்கு 2 பேருமே மாறி மாறி நான் பெருசா நீ பெருசான்னு பேசுறது இல்ல. கடைசியில நீங்க யாருமே பெருசு இல்ல, மக்கள் தான் பெருசுன்னு அந்த எலெக்ஷன் வரும் மக்கள் நீங்க புரிய வைக்கணும். அதைத்தான் சொல்றேன். மாற்றம் நீங்க ஓட்டு போடுங்க, எந்த மாற்றமும் இல்லை. கடைசியில ஏமாற்றம் நீங்க தான். பேச வேண்டியவங்க பேச மாட்டேங்கிறாங்க, பேச வேண்டாதவங்க பேசுறாங்க. இப்படி இருந்தா எப்படி? அதனால் மக்கள் நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்க சிந்திக்கணும். இந்த தேர்தல் இன்னைக்கு 747 கடை இன்னைக்கு நம்ம சுகுமாரன் சொன்ன 747 கடை மூடிடுச்சு, வைன் ஷாப் மூடி இருக்குன்னாங்க. இங்க கரியப்பா ஸ்கூல் 500 மீட்டர்ல இங்க இதே தசரா மெயின் ரோடு வைன் ஷாப் இருக்கு, இன்னமும் திறந்து இருக்கு. அது சாட்சியா இன்னைக்கு ஒரு 10 அண்ணனுக்கு வந்து சைட்ல வந்து ஆக்ஷன் பண்றேன் அப்படின்றாங்க. அப்பயே தெரிஞ்சு வைன் ஷாப் ஓடிட்டு தான் இருக்குன்ட்டு. எந்த சம்பந்தமே இல்லாம விஜயபிரபாகர் நான் பார்த்தேன். சரி, இன்னும் வைன் ஷாப் திறந்து 10 மணி ஆகல போல, அதான் இன்னும் ஆவேசம் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்கன்ட்டு. இதைத்தான் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சட்டசபையில பேசினான். கேட்டா எல்லா வைன் ஷாப் மூடிட்டேன்றான். இப்போ இது வந்து அதே மாதிரி நம்ம பாடசாலை இங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது 2011 அப்போ இங்க வந்து நம்ம ஒரு பில்டிங் கட்டி கொடுத்துருக்கோம். அது இன்னைக்கு வந்து மூடி இருக்கு. இந்த இரண்டுமே இப்ப இருக்க தற்போதைய சபரிநாதன் அவர் எம்எல்ஏ எடுத்து தனி கவனத்துக்கு கொண்டு வந்து அதை பார்க்கணும் அப்படின்ட்டு உங்க தலைவரோட அண்ணனோட கட்சியா சேர்ந்து அங்க தலைவரோட தம்பி இந்த விஜய பிரபாகரை சொல்றேன், அதை நீங்க செய்யணும். இந்த ஏரியாவோட பிரமுகரை நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி நீங்க வேற கட்சி, நாங்க வேற கட்சி. இன்னைக்கு நீங்க எல்லாருக்குமே நீங்க தான் எம்எல்ஏ. ஆனா இந்த மக்களோட சார்பாக இந்த விஜய பிரபாகர் எந்த கட்சி தனிப்பட்ட சார்பா உங்ககிட்ட நான் கேட்கிறேன். முதல்ல நாங்க எங்க தேமுதிக சார்பில் கட்டி கொடுத்த அந்த பில்டிங்கை மக்கள் பயணம் கொண்டு வாங்க. அதே மாதிரி இந்த வைன் ஷாப்பை நீங்க கூடிய சீக்கிரம் மூடணும் அப்படின்னு விருங்கம்பாக்கம் மக்கள் சார்பா இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். வெறும் ஜெயிச்சு நான் எம்எல்ஏ அப்படின்ட்டு வண்டியில கொடி கட்டிட்டு போறது மட்டும் பத்தாது. அது என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்க செய்யணும். அதை மக்கள் பிரச்சனை நாங்க தேமுதிக உங்களை கேள்வி கேட்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள். இன்னைக்கு காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், நாங்க தேமுதிக தான் முதல் குரல் கொடுத்தது. பிறகு தண்ணி அவங்களா திறந்து விட்டுறதுன்றாங்க. இன்னைக்கு நான் பேசுனதுக்கு வந்து டிவிக்கே தொண்டர்கள்லாம் வந்து ஆவேசப்பட்டான். நான் சொன்னது ஒண்ணு, அவங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. அதே சட்டமன்றத்தில் என்ன நடக்குதோ அதே தான் அவங்களோட ரீல்ஸ்லயும் நடக்குது. இன்னைக்கு நாங்க சொல்லி தண்ணி வந்ததுன்னு நினைச்சுக்கிறாங்க, இல்ல அவங்க சொல்லி தண்ணி வந்ததுன்னு நினைச்சுக்கிறாங்க. அங்க தண்ணி டேம்ல ஃபுல் ஆயிடுச்சு, அவங்க திறந்து விட்டாங்க, அது வந்துருச்சு. ஆனா இன்னும் கடைசி டெல்டா பகுதி வரைக்கும் தண்ணி சேரல. இதெல்லாம் நம்ம ஏதோ சொன்னா நம்ம வந்து ஏதோ தப்பா சொல்றவங்க மாதிரி அப்படின்னு கொண்டு வரோம். இன்னைக்கு நீட் தேர்வுக்கு வந்து இந்தியா முழுவதுமே வந்து போராடுறாங்க. நீட் என்பது ஒரு சின்ன துறை. டாக்டர், இன்னைக்கு டாக்டர் மட்டுமே தான் வாழ்க்கையா? இன்ஜினியரா போறலாம், ஆர்கிடெக்டா போகலாம், நடிகரா போகலாம், வக்கீலா போகலாம். ஆனா இந்த தண்ணி பிரச்சனை வரும்போது இன்னைக்கு சிட்டி சென்னையில பேசுறேன். இன்னைக்கு how many Gen Zs are there in Chennai city who all supported Gen Z? இப்ப இருக்க லேட்டஸ்ட்டுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணின்றப்ப எத்தனை Gen Z ஒண்ணு கூட்டினீங்க? இன்னைக்கு அவங்க அண்ணன் டிவிக்கு அண்ணன் அவங்க நம்ம விஜய் அண்ணன் ஆட்சியில் இருக்காரு, நம்ம விஜய் அண்ணன் சப்போர்ட் பண்றோம். இன்னைக்கு நம்ம ஏதாவது பேசினா அண்ணன் எதிர்த்து பேசுறோம், நீங்க எல்லா ஜென்சியும் கம்முன்னு இருப்பீங்க. அப்ப நீங்களும் உங்க முன்னோர்கள் அதே தவிர தான் நீங்களும் செய்றீங்க. உங்க தாத்தா பாட்டி அவங்க திமுக அதிமுக உங்களுக்கு பிடிக்கலன்னு தான் நீங்க டிவிக்கு உனக்கு கொடுக்குறீங்க. இன்னைக்கு நம்ம விஜயனை தண்ணி கொடுக்க முடியல, நம்ம ஏதாவது கேள்வி கேட்க கூடாது, நம்ம கேள்வி கேட்டா நம்மளுக்கே பதில் சொல்ல முடியாது, நீங்களும் கம்முன்னு இருக்கப்போ யூஆர் ஆல் த சேம். நம்ம எல்லாருமே ஒண்ணு தானே. ஏன்னா நீட்டுக்காக ஒண்ணு செய்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 10 கோடி மக்கள் இருக்காங்க. 10 கோடி மக்களுக்கு தண்ணி வரலன்னு எங்க போய் நம்ம நிக்கிறது?
ஆனா மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். இந்த மாதிரி சரி கேள்விகள் கேட்கும் போது மக்கள் ஆதரவு கொடுக்கணும். அதனால மக்கள் நீங்கள் ஏன்னா இன்னைக்கு கேப்டன்லாம் எங்களெல்லாம் விட்டுட்டு போயிருக்காருன்னா உங்களுக்காக தான். இன்னைக்கு 1000 பேருக்கு நலத்திட்ட உதவி கொடுக்குறோம்னா இன்னைக்கு எதுக்கு? அரசாங்கம் காசா? இன்னைக்கு இவங்க எல்லாருமே இருக்காங்க எல்லாம் பிசினஸ் மேனா? யாரு? யாரும் இல்ல. உங்களை மாதிரி சாதாரண கூலி வேலை செஞ்சு சாதாரண விவசாயம் செய்ற சாதாரண ஏழை மக்கள் தான் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு டிவிக்கே மாதிரி பாத்தீங்கன்னா பல பிசினஸ் மேனை சேர்ந்திருக்காங்க. இன்னைக்கு திமுக அதிமுக பிரிஞ்சிருக்கவங்க போய் அவங்க சேர்ந்திருக்காங்க. அது பணக்கார கட்சி. அது அப்படிதான் அவங்க இருப்பாங்க. இன்னைக்கு வந்து கார் இல்ல அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இன்னைக்கு அபிடேவிட்ல இந்த கார் பிரச்சனை சொந்த காசுல அவங்க ஒரு கார் வாங்கணும் டிஃபெண்டர் இருந்து அதில் தான் நான் வந்திருக்கேன். அந்த ஒரு கார் வாங்கினது எலெக்ஷன் முன்னாடி எனக்கு என்னென்னலாம் பேசினாங்க. எனக்கு டிவிக்கே இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எப்படிலாம் நீங்க ஊடகத்துல பேசினாங்க. இன்னைக்கு கார் வச்சிருக்காரு. இன்னைக்கு எலெக்ஷன் அபிடேவிட்ல 30 லட்சம் ரூபாய் டியாகோ கார் ஒருத்தர் வச்சிருக்காரு. பிரஸ் கேக்குது தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு மட்டுமே சொல்லிட்டு போறாரு. கார் வச்சிருக்க அவர் கார் இல்லைன்னு சொல்லும் போது முதலமைச்சர் கார் தராரு. கார் இல்லாதவங்க மக்கள் பிரச்சனை இருக்காம அதுக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. இதுலனே உங்களுக்கு என்ன புரியுதுன்னா பொய் பித்தலாதவங்களாம் இங்க அங்கீகாரம் இருக்கே தவிர உண்மைக்கு இங்க அங்கீகாரமே கிடையாது. இதுதான் உண்மை. இன்னைக்கு யார் இங்க பொய்யா பித்தலாட்டம் பண்ணி இன்னைக்கு யார் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நீங்க அங்கீகாரம். 30 லட்சம் ரூபாய் டியாகோ கார் வச்சிருக்கவரு இன்னைக்கு அண்ணன் காரே இல்ல வாசல் ஆட்டோல வர நீங்க யார் அண்ணன்னு கேட்கறாரு. சூப்பரா நடிக்கிறானுங்க எல்லாம். அபிடேவிட்ல ஃபைலே பண்ணிருக்கு 30 லட்சம் ரூபாய் கார் இருக்குன்ட்டு. அப்படி கார் இல்லாட்டி எலெக்ஷன் கமிஷன் மேல கேஸ் எடுக்கணும். உங்ககிட்ட கார் இல்லாட்டி அப்ப எதுக்கு அபிடேவிட்ல ஃபைல் பண்ற? அப்ப இருந்தா அப்ப எதுக்கு மக்கள்கிட்ட இல்லைன்னு சொல்றீங்க? இன்னைக்கு யாருமே வந்து கார் வேணும்னு கேட்கல. அன்னைக்கு அண்ணன் பாடசாலை சொன்ன மாதிரி நீங்க எல்லா தொகுதியும் ஃப்ரீ ஆம்புலன்ஸ் கொடுங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ஃப்ரீ பஸ் விடுங்க, ஃப்ரீ பிக்கப் சர்வீஸ் பண்ணுங்க. எதுக்கு காரு? மக்கள் எம்எல்ஏ ஜெயிக்க வச்சிருக்காருன்னா இன்னைக்கு அவர் மக்கள் பிரச்சனை. இன்னைக்கு அவருக்கு ஒரு சம்பளம் வருது, மக்களுக்கு 1 lakh சம்பளம் வருதுன்னா அதை நீ டவுன் பேமெண்ட் கட்டி ஒரு 50,000 இஎம்ஐ கட்டி நீ சொந்த வண்டி நீ வாங்க வேண்டியதானே? அதுல நீ மக்களுக்கு செய்வது மக்களுக்காக பண்றப்ப மக்களுக்கு மாசமா சம்பளம் கொடுக்கணும். அதுல இஎம்ஐ கட்டி நீங்க ஒரு சொந்த வண்டி வாங்க வேண்டியதானே? அதுக்கு ஒரு காரு, அதுக்கு ஒரு 75,000 பணம். விஜயானனுக்கு கார் பிடிக்கும், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். முதல்ல சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இருந்து கார் பொம்மையில இருந்து அவர் எல்லா கார் கம்பெனி தான் முதல்ல போனார். அது மாற்று கருத்து இல்ல. அவர் பண்ணாத நான் எதுவும் சொல்ல, பண்ணாத ஊடகங்களை பார்க்க நானும் சொல்றேன். கார் பொம்மையை வச்சு இன்னைக்கு பார்த்தாரு, எல்லா கார் கம்பெனி இதுக்கும் போனாரு, எல்லாம் பண்ண. அதனால அவர் எம்எல்ஏ எல்லாரும் கார் வர ஒரு ஆசை இருக்கு. அப்ப நீங்க இது வரைக்கும் நினைச்சீங்களா ஜனநாயக படம் எத்தனை படம் நினைச்சு அந்த சொந்த பணத்தனே எம்எல்ஏ 108 பேருக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அங்க நீங்க இருக்கீங்க தலைவர். இதே கேப்டன் இன்னைக்கு வந்து அருப்புக்கோட்டையில் 25 ஏக்கர் மக்களுக்கு கொடுத்தாருல, அது எந்த காசுல ஆட்சி காசுல கொடுத்தாரா? சொந்த பணத்துல கொடுத்தார். இன்னைக்கு அவர் விஜயபிரபார நானாம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எது கொடுத்தீங்க நாங்க கேட்கட்டோமா? இன்னும் எடுத்து கொடுங்கன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கும் கேப்டன் தினந்தோறும் பண்ணி 5000 பேருக்கு சாப்பாடு யாருக்கு பணம்? நீங்க கேப்டன் சம்பாதிச்சு எது கொடுக்குற? மக்களுக்கு செலவு. மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இங்க விருகம்பாக்கத்துல பேச தமிழ்நாடு எல்லாருக்குமே புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் வந்து இந்த கார் விஷயத்தை கொடுத்து தப்பான விஷயத்த சொல்லல. ஆனா அதோட 100 நல்ல விஷயங்கள் இருக்கு. அதை பாருங்க. இதை நான் தப்பான விஷயம் ஏன் கொடுத்தீங்க நாங்க கேள்வி கேட்கல. ஆனா இதோட 100 நல்ல விஷயங்கள் இருக்கு. ஏழை மக்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க பாருங்க. அதுக்கு பிறகு இதுக்கு வாங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம். அதனால இன்னைக்கு கேப்டன் இந்த பிறந்தநாள் விழாவை கேப்டன் 74 பிறந்தநாள் விழாவில் உண்மையிலே அவங்க எல்லாருமே சந்திச்சதுல சந்தோஷம். உங்களுக்கு வேண்டிய அனைத்து நலத்திட்ட உதவிகளும் நாங்கள் செஞ்சுட்டு இன்னும் பல இடங்கள் நான் தொடர்ந்து நாளன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். கண்டிப்பாக முரசு சத்தம் தமிழ்நாடு முழுவதும் கொட்டும். அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு எப்படி இவங்களுக்கு ஒரு லக்கு வந்ததோ அந்த லக்கு இன்னும் தேமுதிக வரல. அவ்வளவுதான். எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கர் தான். எல்லாரும் இன்னைக்கே 2 கை 2 கால் மயக்க நாங்களும் எல்லாரும் தான். அந்த 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 லக்கு இன்னும் எங்களுக்கு வரல. அந்த லக்கு வரும்போது உண்மையிலே மக்கள் நீங்க இன்னும் லக்கியா தான் ஆவீங்க. அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. நிச்சயமாக உங்களுக்காக உழைக்க தான் கேப்டன் எங்களை விட்டுட்டு போயிருக்காரு. கண்டிப்பாக அதை நான் கடைசி வரைக்கும் செய்வேன். எந்த தோல்விக்கும் பயந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இல்லை. எதிர்நீச்சல் போட்டு வளர்ந்த கட்சி கேப்டனோட கட்சி. கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே கடைசி வரைக்கும் நாங்கள் குரல் கொடுக்கும். திருமதி பிரேமலதா விஜயகாந்தோட குரலும் சட்டசபையில கடைசி வரைக்கும் ஒலிக்கும். அதனால வரவேற்கிறது அனைத்து நம்ம கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் பெண்களுக்கும். மணி 9:30 ஆயிடுச்சு. நேரம் எனக்காக வெயிட் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த நேரம் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இன்னைக்கு கேப்டன் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு இந்த தையல் மிஷின் இருக்கட்டும் எதுவாக நான் கொடுக்குறேன். எல்லாரும் விருந்து வாங்கிட்டு போங்க சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.